சி நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். டிவிகே இஸ் நாட் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட் இஸ் அண்ட் ஃபேன் பேஸ். ஒரு ஃபேன் ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துறது. அவங்க ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து ஒன்றும் கட்சிக்காக கூடுற கூட்டம் இல்லை, ஒரு ஐடியாலஜிக்காக கூடுற கூட்டம் இல்லை. இஸ் அன் ஆக்டர். அவன் ஒரு ஆக்டராக அந்த ஆக்டரை பார்க்கறதுக்காக கூடுற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் இவ்வளோ டெத்தாக இருக்கு. ஆஸ் அ டிவிக்கு லீடராக அவர் கட்சியை பார்க்க வந்த ஒரு ஷோ தான் சொல்லணும். இது வந்து பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டே கிடையாது, இது ஒரு ஷோ தான். இந்த ஒரு ஷோவில் ஒரு 33 பேர் இறந்துருக்காரு. ஒரு ப்ரெஸ்ஸுக்கு கூட ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு தலைவர். என்ன தலைவர்? இவரை போய் எப்படி இந்த ப்ளூசு பைல ஃபாலோ பண்ணுறாங்க? இவரை போய் எப்படி எலெக்ஷன் கமிஷன் நிற்க விடுறாங்க? இஸ் அன் இல்லெலிஜிபிள் கேண்டிடேட் டு ஸ்டாண்ட் ஆன் தி எலெக்ஷன். அவருக்கு ஒரு பார்ட்டி கூட வச்சிருக்க கூடாது. அவ்வளோ மோசம். டிவிக்கு இன்எலிஜிபிள். ஒரு ரெஸ்பான்சிபிள் கூட எடுக்க தெரியல தலைவர். பிரஸ் மீட்டை கூட சந்திக்க முடியல. இந்த தலைவருக்கு பின்னாடி இவ்வளோ பேர் போய் கூட்டமாக சாகுறீங்க. கூட்டத்தில் செத்தவங்களை போய் விக்டிம் பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களும் க்ரௌட் ஏன்டா பார்க்க வந்தீங்க போலீஸ் மேலே எல்லாமே சொல்லிக்கிட்டு. ஏன்டா நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணால் நீங்கள் தான்டா க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அந்த ஒரு பேசிக் சிவிக் சென்ஸ் கூட இல்லையா உங்களுக்கு? ஒரு லீடராக நீங்கள் இது கூட பண்ண முடியாது. அப்போ என்ன யூஸ்? ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கூட பண்ண துப்பு இல்லாத நீங்க எப்படி நீங்க நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் சிஎம்ஐ நீங்க வந்து தமிழ்நாடை திருத்திட போறீங்க, தமிழ்நாடை காப்பாற்ற போறீங்க? ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு உங்ககிட்ட இருந்தா காப்பாற்றணும். ஃபர்ஸ்ட் இந்த கட்சியை பேன் பண்ணுங்க. எலெக்ஷன் கமிஷன் முடிஞ்ச அந்த கட்சியை பேன் பண்ணி தொலைங்க. ஸோ நேற்று கரூரில் நடந்த இன்சிடென்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு ரீல்ஸ் கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 200 வாங்கிட்டு கூவுறா, இதை பற்றி எதுவுமே தெரியாமல் கூவுறா, அறிவு இல்லை விஜய், எல்லாரும் என்னை திட்டி போட்டீங்க. ஓகே, வெல் அண்ட் குட். நீங்கள் திட்டிட்டீங்க. ஓகே, நான் இதே கேள்வி ஒன்று கேட்குறேன். இதை வச்சு அரசியல் வேற பண்ணாதீங்க. இந்த டயத்தில் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, எவ்வளோ பெரிய எச்சத்தனெல்லாம் கேட்டீங்களே. இதே கேள்வி கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பால்காம் அட்டாக் நடந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் பிஜேபியை கேள்வி கேட்டோம். எப்படா தீவிரவாதியெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டோம். இதே குரூப் அப்போ இந்த கேள்வியை அவங்க சொல்லல. அப்போ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணாங்க கேள்வி கேட்க போகும்போது. ஏன்னா பிஜேபியை கேட்டோம். இங்கே அவங்க சொந்த தலைவரை கேட்க போகும்போது அவங்களுக்கு பிரச்சனை. அப்போ இங்கே பிரச்சனை என்ன? கேள்வி கேட்கறது பிரச்சனை இல்லை, யாரை கேட்கணும் தான் பிரச்சனை. ஏன் விஜய் கேள்வி கேட்கக்கூடாதா? வந்திருக்காருல்ல, அரசியலுக்கு தானே வந்திருக்காரு. ஸோ கேள்வி கேட்க தான் செய்யப்படும். அந்த கேள்வி கூட உங்களால பதில் சொல்ல முடியல. இங்க ரொம்ப சிம்பிள். ஏன் பிளேம் பண்றோம்னா, 12 மணிக்கு அவர் வந்து கரூர்ல மீட்டிங்ல பேசியிருக்கணும். அவர் பேசினது 7 மணிக்கு. 10,000 பேருக்கு நீங்க வந்து இது பர்மிஷன் வாங்கிட்டு 30,000 பேர் வந்திருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்ப யார் பொறுப்பு? அதுக்கு அது விஜய் தானே பொறுப்பு. அவர் டைம் ஃபாலோ பண்ணல, எதுவுமே பண்ணல, கவர்மெண்ட்டை பிளேம் பண்றீங்க. ஓகே, கவர்மெண்ட் மேலே மிஸ்டேக் இருக்கு, அக்செப்டட். கவர்மெண்ட் ஒழுங்காக ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, எதுவும் பண்ணல. நீங்க என்னப்பா பண்ணிட்டீங்க? நீங்க தானே ஆர்கனைஸ் பண்ணீங்க, நீங்க தானே இந்த ரேலி ஆர்கனைஸ் பண்ணீங்க. ஸோ யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. கூட்டம் கூட போகும்போது மட்டும் விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் கொடுதுன்னு நீங்க கத்த தெரியுதுல்ல. அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃப்ரேம் பண்ணிக்க தெரியுதுல்ல, பிஆர் வச்சு ப்ரொமோட் பண்ணிக்க தெரியல. அப்ப அந்த கூட்டத்துல ஏதாவது ஒன்று செத்தாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு பொறுப்பும் நீங்க தாண்டா ஆகுவீங்க. உங்களுக்கும் பிஜேபி சப்போர்டர்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அங்கே வந்து அவன் மோதியை டெமிகார்ட் மாதிரியா பார்க்குறேன், இங்கே நீங்கள் விஜய் டெமிகார்ட் மாதிரி பார்க்குறீங்க. சி யூ கேன் வர்ஷிப் எனி ஒன், பட் டோன்ட் பி பிளைண்ட். இவ்வளோ பிளைண்டாக இருக்காதீங்க. இந்த பிளைண்ட்னஸ் வந்து தொலைச்சி விட்டுருவங்கள. இப்போ இல்லாட்டி இப்போ 11 வருஷத்துக்கு அப்புறம் சில பேருக்கு புரியுது மோதிக்கு சப்போர்ட் பண்ணது எவ்வளோ தப்புன்னு. ஃபியூச்சரில் உங்களுக்கு புரியும். ஆஸ் அ ஆக்டராக, ஒரு பாலிட்டிஷியன் டர்ன்ட் ஆக்டரை நீங்க சப்போர்ட் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு.